கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தேவ பிள்ளைகளே, பரலோகமான நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோகமன்னா தூக்கிவிட யாரும் இல்லையோ. இன்னைக்கு எல்லாருடைய இருதயத்தினுடைய ஒரு சின்ன எண்ணம், என்னை தூக்கி விடுறதுக்கு யாருமே இல்லை. எக்ஸ்பெஷலி வளர்ந்து வர்ற ஒவ்வொருவரும் நினைக்கிறோம், யாராவது என்னை கொஞ்சம் கைப்பிடிச்சு தூக்கிட்டாங்கன்னா நான் மேலே வந்துடுவேனே, நல்லா வந்துடுவேனே, ஆசீர்வாதமாக வந்துடுவேனே. தூக்கி விடுவதற்கு யாரும் இல்லையே. என் அன்புக்குரியவர்களே, உங்களை தூக்கி விடுவதற்கு கர்த்தர் இருக்கிறார். மனுஷங்க தள்ளி விடுவாங்க. நல்ல கவனிங்க. சங்கீதம் 145:14 வாஸ்து பாருங்க. அவர் தள்ளி விடுகிற யாவரையும் தாங்குகிறார், மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிறார். மனுஷன் தூக்கி விடுவான் அப்படின்னு நீங்கள் எண்ணினீங்கன்னா நீங்கள் ஏமாந்து போவீங்க. மனுஷன் வேண்டாம், என்னை கர்த்தர் தூக்கணும், கர்த்தர் தான் தூக்கணும்னு சொல்லி பாருங்க. கர்த்தர் உங்களை யாரும் எட்டி பிடிக்க முடியாத இடத்திற்கு தூக்கி கொண்டுட்டு போவா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, இன்னைக்கு கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை தூக்க போகிறார். எந்த இடத்துல தாழ்த்தப்பட்டிருக்கீங்களோ அதே இடத்துல கர்த்தர் உங்களை கரம் பிடித்து தூக்க போகிறார். ஒரு முறை கப்பர்நகூமுக்கு இயேசு சென்ற பொழுது பேதுரு வீட்டில் வைத்து அந்த ஊழியம் நடைபெறுகிறது. அங்கு பேதுருடைய மாமியார் ஜுரமாக இருக்கிறாங்க. இயேசு அவர்களுடைய கரத்தை பிடித்து தூக்கிவிட்டார். அவ்வளோதான். வேதம் சொல்லுது, மார்க்கு 1:31 நீங்கள் வாஸ்து பாருங்க. கர்த்தர் இயேசு கிறிஸ்து கரம் பிடித்து தூக்கினா ஜுரம் நீங்கியது. இன்னைக்கும் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் எந்த இடத்துல இருந்தாலும் சரி உங்களை கரம் பிடித்து தூக்குவா. பேதுரு தண்ணியில் நடக்க ஆரம்பித்தான். ஆனால் உலகத்தை பார்த்தான், தண்ணிக்குள்ளே முங்கிட்டான். ஆண்டவர் கரம் பிடித்து அவனை தூக்கினா. ஒருவேளை இன்னைக்கு நம்ம உலகத்தை பார்த்தோம் அப்படின்னா நம்ம முங்கிடுவோம். உலகம் நமக்கு உதவி செய்யாது, உலகம் நம்மளை தூக்கி விடாது, உறவுகள் நம்மளை தூக்கி விட மாட்டாங்க. எப்போ தள்ளலாம் அப்படின்னு தான் மனுஷங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் உங்களை தூக்கி விடுவார். எந்த இடத்திலிருந்து தூக்கி விட போகிறார் தெரியுமா? வேதம் சொல்லுது. சங்கீதம் 69:14 சொல்லுது, சேற்றிலிருந்து என்னை தூக்கி விடுவார். உளையான சேற்றிலிருந்து. பிரச்சனை, சேறு என்றால் கடன், பாடுகள், பத்திரவங்கள், வேதனைகள், அதிலிருந்து கர்த்தர் உங்களை தூக்கி விடுவா. சேற்றிலிருந்து உங்களை தூக்கி உங்களை உன்னதமான இடத்துல கர்த்தர் வைக்க போகிறா. வேதத்தில் இன்னொரு வசனம் இருக்குது, ரொம்ப அழகான வசனம். சங்கீதம் 113:7 வாசித்து பாருங்க. சின்னவனை புழுதியிலிருந்து தூக்கி பிரபுக்களோடு அமர பண்ணுவாரா. இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே இன்னைக்கு சின்னவனா நான் இருக்கிறேன், எளியவனா நான் இருக்கிறேன், அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கிறேன், அற்பமா எண்ணப்பட்ட ஒரு மனுஷியாக இருக்கிறேன், என்னை தூக்கி விடுங்க ஆண்டவரே. கர்த்தர் உங்களை தூக்கி பிரபுக்களோடு கூட கர்த்தர் வைக்க போகிறா, உயர்ந்த இடத்துல வைக்க போகிறா. நான் சொல்லட்டுமா, விசுவாசிப்பீங்களா? யாரும் எட்டி பிடிக்க முடியாத இடத்திற்கு கர்த்தர் உங்களை தூக்கி கொண்டுட்டு போக போகிறார். விசுவாசிங்க, கர்த்தர் உங்களை தூக்குவா. உங்களுடைய எல்லா பிரச்சனையிலிருந்து, சேற்றிலிருந்து, பாடுகளிலிருந்து, உபத்திரவத்திலிருந்து, கண்ணீரிலிருந்து, நிந்தையிலிருந்து உங்களை அஜக்க தூக்கி உன்னதமான இடத்துல, உயர்வான இடத்துல கர்த்தர் உங்களை வைப்பார். செபிக்கலாமா? அன்பின் பரலோக பிதாவே, இவர்களை தூக்கிவிட ஒருவரும் இல்லை. என் தேவனாகிய கர்த்தர் இவர்களுடைய வாழ்க்கையை தூக்கி விடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தர் உங்களை தூக்கி விடுவா. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாய் தொடரும்.